நெல்லையில் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டு போட்டி களத்தில் இறக்கப்பட்ட ரோபோக்கள் மோதிக்கொண்ட காட்சி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்த்தது. சர்வதேச அளவில் ஸ்டெம் என்னும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப என்ஜினியரிங் பயிற்சி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பள்ளிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் கற்கும் திறனை இந்த பயிற்சி ஊக்குவிப்பதோடு சுயமான தொழில்நுட்ப படைப்பாற்றலுக்கு வழிவகுக்கிறது. தற்போது இந்திய பள்ளிகளிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டாக நெல்லையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர். பயிற்சியில் மாணவர்களுக்கு ரோபோக்கள் தயாரிப்பது குறித்தும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மாணவர்கள் தயாரித்த ரோபோக்களை சண்டையிட்டு மோத செய்யும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் தாங்களே உருவாக்கிய ரோபோக்களை சண்டையிடும் போட்டியில் கலந்து கொள்ள செய்தனர். எப்படி ஒரு ரோபோட்டை ப்ரோக்ராம் பண்றது, அது நம்ம முதல்லயே ப்ரோக்ராம் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போக விடணும். நம்ம என்ன பண்ணோமோ அது அப்படியே ஒர்க் ஆகும். ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் படிக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் மேக்ஸ், சயின்ஸ் இதிலெல்லாம் நிறைய கற்றுக்குறோம். நாங்கள் ஸ்கூலில் என்ன படிக்கிறோமோ அதை இப்படியே அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ரோபோக்கள் ஒன்றையொன்று மோதிக்கொண்ட காட்சி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு அறிவியல், கணித பாடங்கள் மீதான ஆர்வத்தை தூண்டுவதாக சென்னை IIT ஆராய்ச்சி மைய இயக்குனர் சுந்தரம் தெரிவித்தார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸோட அவங்க சேஞ்சு பார்த்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலாம். சயின்ஸில் இல்லாட்டா மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி இதில் ஸ்லோவாக கரிகுலத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுல சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், என்ஜினியரிங் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு வரும்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு அவங்க பண்ணுறாங்க. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு IIT ஆராய்ச்சி மைய இயக்குனர் சுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்.